டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி. எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏர்டெலோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான ஏர்டெல் மணி அவங்க ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைப் 2 நான் டெபாசிட் அக்செப்டிங் என்பிஎஃப்சி. ஸோ என்பிஎஃப்சின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ மெயினாக இதில் என்னென்ன சர்வீஸ் கொடுப்பாங்கன்னா பர்சனல் லோன், ஸ்மால் பிஸ்னஸ் லோன், பை நவ் பே லேட்டர், கன்சியூமர் ஃபினான்சிங், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. பட் ஃபுல் ஃபிளெஜ்டு பேங்க் ஆட்டா இருக்க மாட்டாங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யூரோப்பியன் ட்ரக் ரெகுலேட்டரான இஎம்ஏ லூபினுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாம் மேசுலான்ற டேப்லெட்டை இனிமேல் சில்ட்ரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் ரேர் மசில் டிசீஸ்க்கு. ஸோ அதோட நேம் தான் என்டிஎம். ஏர்லியரா இது சர்டன் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ்க்கும் அலோவ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இது மூலமா லூபின் ரீச் மோர் பேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் யூரோப்ல. கோல் இந்தியாவோட பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கோல் செல் பண்ணிருக்காங்கன்னா 108.76 lakh tons ஆஃப் கோல் த்ரூ இ-ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம் மூலமா செல் பண்ணிருக்காங்க ஜூன் 2026ல. எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அதே இ-ஆக்ஷன்ல 266.23 lakh tons ஆஃப் கோல் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சேல் ஆனது என்னமோ 108.76 தான். 41% ஆஃப் கோல் தான் சேல் ஆயிருக்கு. ஸோ டிமாண்ட் கோலுக்கு இப்போ வீக்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த SWMAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ பவர் பிளான்ட், சிமெண்ட் கம்பெனிஸ், ஸ்டீல் கம்பெனிஸ் யாருக்கெல்லாம் கோல் வேணுமோ இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக பை பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் கோல் இந்தியா 600 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் உத்தரப்பிரதேஷில் ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோலையும் தாண்டி இவங்க ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்லையும் அவங்களோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோல் இந்தியா. என்எம்டிசி அவங்களோட ப்ரொடக்ஷன் அப்டேட், பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இந்த ஜூன் 2026ல 5.15 மில்லியன் டன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே ஜூன் 2025ல 3.57 மில்லியன் டன்ஸ் தான். ஸோ அப்போ இயர் ஆன் இயர் பேஸ் கம்பேரிசன் பண்ணும்போது 44.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அயன் ஓர் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3.98 மில்லியன் டன்ஸ். ஆனால் ஜூன் 2025ல 3.58 மில்லியன் டன்ஸ். ஸோ 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்எம்டிசிக்கு அயன் ஓர் சேல்ஸ். தனலட்சுமி பேங்க் அவங்களோட பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெபாசிட் 19,403 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 17.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஜூன் 2026க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கிராஸ் அட்வான்சஸ் அதாவது லோன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15,785 crore. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அதாவது இந்த ஜூன் 2026ஐயும் போன வருஷம் ஜூன் 2025 கம்பேர் பண்றப்ப 26.47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாய் பேரண்ட் ட்ரக்ஸ் சப்சிடரி ஆஃப் நியோமட் ஃபார்மாசூட்டிகல்ஸ் இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க டு சப்ளை ஓடிசி அதாவது ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓடிசி மெடிசின்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இந்த மெடிசனை பை பண்ணலாம் எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல். என்னென்ன கைண்ட் ஆஃப் மெடிசன் பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் டேப்லெட்ஸ், கோல்டு மெடிசின்ஸ், விட்டமின்ஸ். ஸோ இது எல்லாமே பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நர்பன் தான் ஒரு மெயின் அண்ட் ஒன்லி சப்ளையர் ஆஃப் திஸ் மெடிசின் என்டையர் ஃபார்மசி நெட்வொர்க்ல. டிஎம்பி அவங்களோட பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பேரிசன் வைஸ் போட்டிருக்கேன் ஜூன் 2026 அண்ட் ஜூன் 2025 இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டோட்டல் டெபாசிட் 64,789 crore. ஸோ ஜூன் 2025ல 57,783 crore. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன்ஸ் அதாவது கிராஸ் அட்வான்சஸும் 19.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூன் 2026ல 57,139 crore சொல்லியிருக்காங்க. டோட்டலா அவங்களோட பிசினஸும் 1,21,928 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 15.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூன் 2025 அண்ட் ஜூன் 2026 கம்பேர் பண்றப்ப. ஹீரோ மோட்டார் காப் மோர் தென் 3,200 crore இன் ஆந்திர பிரதேஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் குளோபல் பார்ட் சென்டர் இன் திருப்பதி பில்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹீரோ அவங்களோட இவி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண உதவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேர் பார்ட் சப்ளை, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா 4,000 நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டார் காப். இந்தியன் பேங்க் அவங்களோட பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிசினஸ் இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் அதாவது ஜூன் 2026 நிலவரப்படி 15.28 lakh crore சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸ் 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அட்வான்சஸ் அண்ட் லோன் 6.85 lakh crore சொல்லியிருக்காங்க. 13.9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட்டும் 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8.43 lakh crore சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட லோன் புக்கும் 1 lakh crore கிராஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா 17% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட் 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கும் பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. 15.3% பிசினஸ் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோன் புக்கும் 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட்டும் 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குதா சொல்லியிருக்காங்க இந்த ஜூன் 2026க்கு. எஸ்டர்டே ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு பேங்க்ஸோட பிசினஸ் அப்டேட்டா வந்திருக்கு. என்எஸ்சில இனிமே இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டரான நம்மள மாரி உள்ளவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் ஷேர் பண்றதா சொல்லியிருக்காங்க அண்டர் த ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே. ஸோ என்னெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க எதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்றத லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ரூல்ஸ், பாலிசி, கைட்லைன்ஸ், எந்த டிசிஷன் எடுக்கிறோம், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீடைல்ஸ், கமிட்டி ஸ்ட்ரக்சர், இன்வெஸ்டரோட கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, and then technical glitches, action taken details, penalty and regulatory actions, annual reports, administrative expenses, and then government related information எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் எது ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் ஒரு ட்ரேடரோட பர்சனல் டீடைல்ஸ், யாரு செல் பண்ணியிருக்காங்க, யார் பை பண்ணியிருக்காங்கன்ற ஸ்டாக் டீடைல்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. பேன், ஆதார், கேஒய்சி அண்ட் அதர் பர்சனல் டேட்டாவை ஷேர் பண்ண மாட்டாங்க. கான்ஃபிடென்ஷியல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரேட் சீக்ரெட்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆன்கோயிங் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்ததுன்னா என்எஸ்சி ஆர் செபியில் அதை பற்றியும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சென்சிட்டிவ் டெக்னிக்கல் டீடைல்ஸ், அல்காரிதம், சர்வர் சிஸ்டம்ஸ் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ எதெல்லாம் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இதுக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.